ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நவாஜ். நேத்திக்கு உலகம் ஃபுல்லா தைப்பூசன்றது வந்துட்டு சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. அதுவும் முக்கியமா மலேசியால ஒரு ஃபேமஸான ஒன் ஆஃப் த ஃபேமஸான ஊர்ல பினேங் ஐலண்ட்ல வந்துட்டு தண்ணீர் மலை சொல்லப்படுற ஒரு முருகன் கோயில்ல வந்துட்டு சிறப்பாகவே வந்துட்டு தைப்பூசன்றது வந்துட்டு நடந்து முடிஞ்சிச்சு தான் சொல்லணும். ஸோ ஐ எம் ஃப்ரம் பினேங் மலேசியா. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஜஸ்ட் வந்துட்டு சொல்லிக்கிறேன். ஸோ அங்க இங்க பிணைங் தைப்பூசம்னு சொல்லப்படுற இங்க எப்படி என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்னு வந்துட்டு ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ ஆப்வியஸ்லி நானும் வந்துட்டு நேற்றுக்கு போயிருந்தேன். ஸோ அது வந்துட்டு 11 ஜனவரி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு 10 ஜனவரிக்கு வந்துட்டு இங்க பிணைங் வந்துட்டு ஃபேமஸா வந்துட்டு 2 ரதம் வந்துட்டு ஊர்கோலம் போகும். அதாவது வந்துட்டு தங்க ரதம், கோல்டன் சேரியட் அண்ட் வந்துட்டு சில்வர் சேரியட், வெள்ளி ரதம்னு சொல்லிட்டு 2 ரதம் வந்துட்டு ஊர்வலம் போவோம். ஸோ மாரியம்மன் கோயிலேருந்து வந்துட்டு தண்ணீர்மலை கோயிலுக்கு வந்துட்டு ஊர்வலம் போகும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஒரு ரதத்துல வந்துட்டு முருகனும் இன்னொரு ரதத்துல வேலும் வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. அது ஒரு பிணைங்களே வந்துட்டு இவந்தோ வந்துட்டு வேற வேற கண்ட்ரீஸ்ல, அதுவும் வந்து மலேசியால வேற வேற ஊர்ல இருந்து கூட வந்துட்டு பிணைங் தைப்பூசத்துக்கு வந்துட்டு ரொம்ப பிரபலமா வருதை பார்க்க முடியும். ஸோ நான் வந்துட்டு 10ஆம் தேதி நான் போயிருந்தேன், மார்னிங் போயிருந்தேன். சரியான க்ரௌடு. லாஸ்ட் இயரை விட கம்பேர்ட் டு இந்த வருஷம் திஸ் இயர் வந்துட்டு வெரி க்ரௌட். அதுவும் வந்துட்டு ஃபாரினர்ஸ் விசிட்டர்ஸ், அதுவும் வந்துட்டு வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎல், மலாக்கா, திருங்கானு, கிளாந்தன், வேற வேற ஊர்ல இருந்து வந்துட்டு மொத்த கூட்டமும் வந்துட்டு இங்க பிணைங்கு தான் வந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ வெரி க்ரௌடு. ஸோ எதிர்பார்த்த க்ரௌடு தான். கிட்டத்தட்ட வந்துட்டு 1.5 மில்லியன் பீப்புள் வந்துட்டு வந்திருக்காங்க பிணைங் ஐலண்டுக்கு இந்த தைப்பூசம் பார்க்கறதுக்காகவே. ஸோ நானும் போயிருந்தேன். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஒய் நாட் நம்ம வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக எடுத்துட்டு போடலாம், ஒரு லைஃப் செய்யலாம் அப்படிதான் வந்துட்டு நான் பார்த்தேன். பட் வந்துட்டு பக்தியா போய் ஆகணும். இது வந்துட்டு கடவுள் சார்ந்த விஷயம், பக்தி சார்ந்த விஷயம். ஸோ இதுக்கு போய் நம்ம வந்துட்டு இது ஒரு கண்டென்ட்டா எடுத்து போடுது. அதுக்கு தான் நிறைய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், வேற வேற யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், சாதாரண பீப்புளே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் லைஃப், டிக்டாக் லைஃப் எல்லாம் எடுத்து போட்டுருக்காங்களே. ஸோ அதையும் நம்ம ஏன் புதுசா அதே ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போனே வந்துட்டு யூஸ் பண்ணவே கிடையாது. எந்த ஒரு லைஃபோ எந்த ஒரு போஸ்டோ நான் வந்துட்டு ஸ்டாரிஸோ வந்துட்டு போட்டிருக்கவே மாட்டேன், நீங்க என்னை ஃபாலோ பண்றதா இருந்தா. ஸோ நானும் போனேன். செம்ம க்ரௌடு, அளவுக்கு மிஞ்சி சாப்பாடு இங்க பிணைங்களை வந்துட்டு பஞ்சமே கிடையாது. முக்கியமா தண்ணீர் பந்தல் தான் இங்க மோஸ்ட்லி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். எங்க பார்த்தாலும் தண்ணி, காஃபி, டீ, ஜூஸா இருக்கட்டும், வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸ். ஸோ நிறைய வந்துட்டு அவங்க எல்லாம் அன்னதானம் பண்ணாங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நேத்திக்கு நான் ஒரு நாள் மார்னிங் மட்டும் போயிட்டு சிறப்பா என்னோட நேத்திக்கிறேன். இங்க மலை மேல ஹில் டாப் சொல்லப்படுற ஒரு முருகன் கோயில் இருக்கும், சரிங்களா. ஸோ பால தண்டாயிரபணி அவரோட கோயில் இருக்கும். ஸோ அங்கேயும் மலையில ஏறிட்டு என்னோட நேத்திக்கிறேன் தான் சிறப்பா செலுத்திட்டு வந்துட்டேன். ஸோ மார்னிங் வைஸ் நான் போன வரைக்கும் எல்லாம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நேத்திக்கு நான் போனப்போ வந்துட்டு, அதாவது தைப்பூசம் நாள் அன்னைக்கு நான் ஈவினிங் டு நைட்ல தான் நான் வந்தேன். ஸோ போனப்போ வந்துட்டு செம்ம க்ரௌடு. அங்க ஒரு வாட்டர்ஃபுல்னு சொல்லப்படுற அந்த 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 ரோட்ல வந்துட்டு அந்த ரோட்ல வந்துட்டு அங்க ஃபுல்லா அந்த ரோடே அடைச்சு ஃபுல்லா அங்க தண்ணீர் பந்தால தான் இருக்கும். அங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், ஃபுட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஏட்டிக்கு போட்டிக்கு சரியான க்ரௌடு, செம்ம லைன்ல நின்றுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நானும் வந்துட்டு சாப்பாடுலாம் தேவையான சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஃபுல்லா வந்துட்டு அந்த க்ரௌட்லயே வந்துட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வெரி வெரி க்ரௌட், லைக் வந்துட்டு நெரிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு வாகன நெரிசல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வந்து இது மக்கள் நெரிசல், அந்த அளவுக்கு கூட்டம், சரிங்களா. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன பிள்ளை, ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு 2 வயசு பிள்ளை குழந்தையா இருக்கட்டும், நெரிக்கிற அளவுக்கு போச்சு, மூச்சு திணற அளவுக்கு போச்சு, அந்த அளவுக்கு கூட்டம், சரிங்களா. ஏன்னா பந்தல் 2 சைட்டும் பந்தல் போட்டிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு காவடி, இந்த ரொம்ப இங்க பிணைங் எல்லா நாட்டிலையும் காவடி ஃபேமஸ். பட் பிணைங்ல இன்னும் நிறையவே ஃபேமஸ். விதவிதமான காவடிகள், வண்ண காவடிகள் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில வந்துட்டு நிறைய காவடிகள் போனனால வந்துட்டு அது வந்து ஒவ்வொரு பந்தல் அவங்க நின்று வர ஆடிக்கிட்டு இருந்தாங்க, டான்ஸ் பண்ணாங்க, சரிங்களா. அவங்க பக்தியில வந்துட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு ரொம்ப நெரிசல், அந்த அளவுக்கு நெரிசல். ஸோ இதுல நான் பார்த்த ஒரு விஷயம், நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் சொல்ல போனா வந்துட்டு, அங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சிறப்பான ஒரு அரேஞ்ச்மெண்ட்,
நல்ல ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு சைடு காவடி காவடி போறதுக்குன்னு ஒரு லைனை அவங்க ரெஸ்ட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கு, கண்டிப்பா வெயிட் தூக்குறாங்க, காவடி தூக்கிட்டு போறாங்க. ஸோ அவங்க ஃபார் ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்துட்டு அவங்க ஜஸ்ட் உட்காந்து ரெஸ்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு லைனையும் மக்கள், சாதாரண மக்கள் நம்ம நம்ம நடந்து போறதுக்கு எல்லாம் பந்தல்லாம் போய் பாக்குறதுக்கு, ஸோ நம்மளுக்கு ஒரு லைனையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் அது அவங்க செய்ய தவற விட்டாங்கன்னு நான் சொல்ல கிடையாது. அந்த அளவுக்கு கூட்டம், அந்த அளவுக்கு கூட்டம், அவ்வளவு மக்கள் வந்திருந்தாங்க. ஸோ அதனால என்னமோன்னு தெரியல, என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப இஃப் ஐம் நாட் என்ன சொல்றது, கொஞ்சம் விட்டுருந்தா அங்க ஒரு கண்டிப்பா ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கும். நான் லிட்ரலி சொல்றேங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டதை சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை அனாவசியமா உயிரை இழந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நெரிசல். பத்தாவதுக்கு நம்ம பசங்க எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் நடக்குது தான் நினைக்கிறேன். மேபி உங்க நாட்டுல நடந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தெரியுமா, பந்தல்ல எல்லாம் பயபக்தியா போறாங்க, எல்லாம் ஒரு 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 சந்தோஷத்தோட, ஒரு கலகலப்போட, இதெல்லாம் ஒரு உற்சாகத்தோட நல்ல பாட்டுலாம் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு சில பசங்க கூட்டம், சரிங்க, பாய்ஸ் கூட்டம், என் கேர்ள்ஸ் கூட சேர்ந்து சொல்லலாம், கேர்ள்ஸ் பாய்ஸ் சொல்றேன், தண்ணி அடிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 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 தெளிவான நிலைமையிலே இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டு அங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ இது ஒவ்வொரு பந்தலையும், ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பந்தலுங்க, அங்க ஒரு ஒரு பாய்ஸ் கூட்டம் இருக்கும், சரிங்களா, அவங்க கூட ஒரு கேர்ள்ஸ் கூட்டம் இருக்கும், அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்றதுல, அந்த என்ஜாய் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம ஒரு சாமி விஷயத்துக்கு வந்திருக்கோம், பயபக்தியா வந்திருக்கோம். கண்டிப்பா இது ஒரு ஃபெஸ்டிவல், பெரிய ஒரு ஒரு கொண்டாட்டமான ஃபெஸ்டிவல். அது ஒரு பக்தியோட கொண்டாடினா சிறப்பான ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பட் இங்க என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு பந்தலையும் பசங்க குடிச்சிட்டு, பசங்க மட்டும் கிடையாதுங்க, பெரிய ஆள் கூட தான், அடால்ட்ஸ் கூட தான், வயசானவங்க கூட தான் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஒரு நாகரிகமே இல்லாம. நான் இந்த ஊருக்காரன் தான், பிணைங்காரன் தான், மலேசியன் தான். பட் எனக்கே ஒரு கூச்சமா இருக்கு, அவமானமா இருந்துச்சு லிட்டரலி சொல்ல போனா. ஒரு டீசன்சி கிடையாது, ஒரு 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 ரெஸ்பெக்ட் கிடையாது. கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாய் மைண்ட் செட்டோட போறாங்க. ஸோ நான் பார்த்தது வந்துட்டு பாட்டில் இருக்கும்ல, சரக்கு பாட்டில் ரோட்ல உருண்டு போய்க்கிறதுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஒரு சென்ஸே இல்லாம அங்க ஒரு விஷயத்த, நிறைய விஷயத்த நான் பார்த்தேன். ஸோ என்னைய விட்டுருங்க, நிறைய பேர் வந்து அந்த டைம்ல கூட நல்ல ஒரு சந்தோஷத்தோட, நல்ல ஒரு கலகலப்பான ஒரு ஒரு மூடோட போவாங்க, ஒரு நினைப்போட போவாங்க, டான்ஸ் பண்ணிக்கிட்டு, என்ன சொல்லுது, அந்த கூட்ட நெரிசல உரசிக்கிட்டு, இடிச்சுக்கிட்டு, தள்ளிக்கிட்டு. லிட்டரலி தெரியுமா, நான் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணேன், இப்போ நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்ப்போம்ல, இந்த மாடுங்க கூட டீசென்ஸா போவாங்க, சரிங்களா, டீசெண்டா ஒரு ரோல போவாங்க. பட் வந்துட்டு நம்ம மனசாங்க ஆறு அறிவு இருந்தா கூட வந்துட்டு அந்த அறிவு இல்லாத மாதிரி நடந்துக்கிறது நம்ம மட்டும் தாங்க, நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் தான் கண்டிப்பா சொல்லுவேன். அதுவும் வந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த ஸ்மெல், சரிங்களா, ஸ்மெல்லு வேற. யார் அங்க மோஸ்ட்லி நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு வயசானவங்களும் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அந்த வேர்வை நாத்தம் வேற, ட்ரிங்க்ஸ் பண்ற ஆல்கோல் ஸ்மெல்லு வேற, யாருக்குமே ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஆச்சு அந்த கூட்ட நெரிசல்ல போறதுக்கு. பொதுவாகவே வந்து ஒரு கூட்ட நெரிசல்னாலே வந்து நம்மளுக்கு ஒரு 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 பயம் இருக்கும், ஒரு ஒரு கூச்சம் இருக்கும், ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா நடக்கும் போது ஹவு டு வி ஃபீல், ஆக்சுவலி வேர்ஸ்டா இருந்துச்சு நான் சொல்ல போனா, சரிங்களா, வேர்ஸ்ட். அண்ட் இந்த பந்தல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் என்னோட மதர்லாம் வந்துட்டு அவங்க டோட்டலி வந்துட்டு அலர்ஜிக் டு த க்ரௌடு, சரிங்களா, அவங்க வெறுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க வெறுக்கிறது உண்டு. பட் இந்த வருஷம் ஒன்றும் மோசமா தள்ளி தள்ளி விட்டு, கொஞ்சம் விட்டுனா பேரண்ட்ஸ் விழுந்திருப்பாங்க. ஒரு அந்த என் பேரண்ட்ஸ் பண்ண கிடையாது, மோஸ்ட்லி வயசானவங்கள நடந்துக்கிறது அந்த க்ரௌட்ல விழுந்திருப்பாங்க. நான் சொன்னேன்ல, அந்த பொண்ணு சின்ன குழந்தைக்கு, அந்த 2 வயசு பிள்ளையோ 3 வயசு பிள்ளையோ நினைக்கிறேன், இந்த கூட்ட நெரிசல்ல கையை பிடிச்சிட்டு வரப்போ கடத்திட்டு போனாலும் தெரியாது, அந்த பிள்ளை மூச்சு முட்டி ஆல்மோஸ்ட் போற நிலைமை, சரிங்களா, ஆல்மோஸ்ட் ஊர்ல நடந்திருந்தா யாரு அந்த அந்த சம்பவத்துக்கு பொறுப்பா இருக்க முடியும்? யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? யாருக்கு நடத்தின என்ன சொல்றது, இந்த மேனேஜ்மெண்ட்கா, இல்ல நம்ம மாதிரி மக்களுக்கா, இல்ல அந்த பர்டிகுலர் குடிச்சிட்டு இந்த கிரௌடு, யார்
யாருக்கு அந்த தண்டனை கிடைக்கும் சொல்ல முடியாது. இது ஒரு இன்சிடென்டா இருக்கட்டும். அண்ட் செகண்ட், நான் வந்துட்டு இந்த கிரௌடெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் வந்துட்டு முன்னுக்கு ஒரு பந்தல்ல வந்துட்டு கோயிலுக்கு எதிர்த்தாப்புல, சரிங்களா, கீ கோயில்னு ஒன்று இருக்கும், எதிர்த்தாப்புல வந்துட்டு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சாப்பாடுலாம் கலெக்ட் வாங்கிட்டு நானும் என் பேரண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு சைட்ல வந்துட்டு இந்த ஆத்து ஓரம் கிட்ட வந்துட்டு லைக் வந்துட்டு ஒரு 6 கீரை ஓடிக்கணும், மேலே பிரிட்ஜ் தெரியுமா, ஸோ மேலே வந்துட்டு எட்டி பார்க்கலாம் ஆறு ஓடுறது. ஸோ அதுக்கிட்ட சைட்ல நின்று நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக அங்கே உட்காரதுக்கும் கண்டிப்பாக இடம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு நின்றுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டப்ப நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், அந்த ஓரத்துல எங்கேயுமே வந்துட்டு குப்பை தொட்டி எங்கேயுமே கிடையாது. பட் அந்த ஏரியால கிடையாது, இருந்தாலும் வந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் நடந்து போற தூரம் தான். அங்களுக்கு நடந்து போனாலே இப்போ போட்டு போயிடலாம். நான் பார்த்தது ஆத்து ஓரத்துலயா இருக்கட்டும், அதாவது அந்த ரோட் சைடா இருக்கட்டும், ஆத்துலயா இருக்கட்டும், குப்பை சாப்பிட்டு போட்ட அந்த பிளேட்டா இருக்கட்டும், அந்த சாப்பாடு கொடுப்பாங்களா அந்த பிளேட்டா இருக்கட்டும், அந்த பாக்ஸா இருக்கட்டும், குடிச்சிட்டு தூக்கி வச்சிருந்த கப்பா இருக்கட்டும், சரிங்களா, தண்ணி கப்பா இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு அப்படியே ரோட்டு ஓரத்துல கிடக்கு. ஸோ என்ன சொல்றது எனக்கு சத்தியமா வந்துட்டு அந்த ஒரு ஐடியா இல்லை. என்ன வந்துட்டு கண்டிப்பா கேட்பீங்க, ஏன் சுத்தம் பண்ணதுங்க அங்க வந்துட்டு அங்க கிளீனிங் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. அவங்க இருக்கிறது இருக்கட்டும், நம்மளுக்கு எங்க போச்சு இது? லிட்டரலி எனக்கு அதான் தோணுச்சு. எல்லாரும் நான் கண் எதிர்க்க பார்த்தேன். இப்போ வந்துட்டு நம்ம கண் எதிர்க்க பார்த்தா ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு போனாரு, தண்ணி குடிச்சிட்டு கப்பு வந்துட்டு எம்டி ஆயிடுச்சு, சரிங்களா, கை தவறி கப்பும் அந்த பிளேட்டும் வந்து விழுந்துருச்சு ரோட்ல. விழுந்துட்டு அவர் திரும்பி பார்த்துட்டு ஜஸ்ட் பாஸ்ட் வே, ஐம் சாரி, வாக்ட் வே, நடந்து போயிட்டாரு. அவங்க அம்மா கூட வந்துட்டு ஜஸ்ட் வந்து சொல்றாங்க, எடுங்க எடுத்துட்டு குப்பை தொட்டில போடுங்க அப்படின்ட்டு, டஸ்ட்பின்ல போடுங்க. அவரு ஜஸ்ட் கையை மட்டும் காமிச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு போயிட்டாரு. ஸோ கண்ணெதிர்க்கே பார்க்கும்பொழுது ஒரு டிசிப்ளினோட ஒரு பொறுப்பு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாத ஒரு அங்க ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு சென்ஸை பார்க்கும்பொழுது அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? இந்த நம்மளோட ஒரு பொறுப்புக்கு என்ன அர்த்தம்னே தெரியாத ஒரு மனசு ரூபத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு என்னால. லிட்ரலி நான் கண்ணு மணிக்கே பார்த்தேன், சரிங்களா. ஸோ சரி, இப்போ சொன்னீங்க குப்பை தொட்டி குப்பைலாம் இருக்குன்னு சொன்னீங்க, நீயா உட்காந்து கிளீன் பண்ண அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எஸ், ஐ டிட். நான் எடுத்தாங்க, நான் கலெக்ட் பண்ணி என்னோட ஃபாதரும் சேர்ந்து என் மாதரும் சேர்ந்து அந்த பிளேட்டா இருக்கட்டும், கீழே கடந்த குப்பை தொட்டி குப்பைகளா இருக்கட்டும், இந்த சாப்பாடு தட்டா இருக்கட்டும், கோலையா இருக்கட்டும், அந்த எல்லாம் பேப்பர்ஸ் கப்ஸ் தான். ஸோ அதை கலெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் தூரம் ஒரு நிமிஷம் கூட இருக்காதுங்க, பக்கத்துல தான் அந்த 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 பிரிட்ஜை விட்டு தாண்டினா அங்க ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கு. ஸோ அதுக்கு ஃபுல்லாச்சு, சரிங்க. ஆனா பக்கத்துல இருந்து கருப்பு பிளாஸ்டிக் பேக், அந்த பிளாஸ்டிக் பேக், குப்பை போடுற பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வச்சிருப்பாங்களே, அது அங்கதான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு அதுல நான் வந்துட்டு நாங்கள் கலெக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு குப்பை தொட்டில நாங்கள் போட்டுட்டோம், சரிங்களா. ஸோ கண்டிப்பா ஒரு இமேஜ் பார்த்துருப்பீங்களா? ஏன் இந்த ஒரு இமேஜ் நான் வந்துட்டு பிடிச்சிருக்கலாம்னா, வேற ஆளுக்கு சொல்லி நான் குப்பை எடுக்கிற மாதிரி நான் ஒரு போட்டோ எடுத்து நான் இங்க அட்டாச் பண்ணிருக்கலாமே, நான் பண்ணல. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு விளம்பரம் ஆயிரும்ல. ஓ, நீ நல்லதும் பண்ணிக்கிற, அதை எடுத்து நீ விளம்பரம் ஒரு கண்டென்ட் சரியா அப்படின்னு. அதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு விருப்பமும் கிடையாது, சரிங்களா. நான் சொல்லிட்டேன், நம்புறவங்க நம்புங்க, இட்ஸ் அப் டு யூ. ஆனா நான் என்ன செஞ்சேன், ஃபேமிலி என்ன வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு பொறுப்போட நாங்க எடுத்து போட்டோம். ஆக்சுவலி வந்துட்டு நாங்களும் ஒரு பொறுப்பு இல்லாம இருந்திருந்தா நாங்க சாப்பிட்ட குப்பையும் நான் கீழே போட்டிருக்கலாம், இல்லாட்டி அந்த போட்ட குப்பைங்களாம் அப்படியே இருக்கட்டும், அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு விட்டுருக்கலாம். எனக்கு ஒரு சென்ஸ் இருந்துச்சு, ஒய் நாட் நம்ம எடுத்து போட்டுடலாம் மேம் குப்பத்தை. நம்ம சொல்றதை விட நானும் சொன்னேன், யாரெல்லாம் அறிவே இல்லை, யாரெல்லாம் இங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு. ஆனா சொல்லிட்டேன், பட் எனக்கு வந்து தோணுச்சு பக்கத்துல குப்பை தொட்டி, ஒய் நாட் நம்ம எடுத்து போட்டுடலாம், சரிங்களா. கையில க்ளோவ்ஸ் இல்லை, பேர் ஹேண்ட் எல்லாம் பிடிச்சி போட்டோம், அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம். அது எனக்கு ஒரு பெரிய பேர்டனாவே எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ நாங்க என்ன பண்ண, எனக்கு தெரியும், நான் தான் அந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு என்ன குப்பையை எடுத்து தூக்கி போட முடியுமோ குப்பை தொட்டில நான் எடுத்து போட்டேன், சரிங்களா. ஸோ கண்டிப்பா இது யாருமே நம்ம குறை சொல்லுன்னு சத்தியமா தெரியாது. கவர்மெண்ட் சைடு, அந்த நிர்வாகி சைட்ல இருந்தா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் சைட்டா இருக்கட்டும், அவங்க கூட
ஆஃபிஷியலா சாரி இந்த பத்திரிகையில கூட அனௌன்ஸ் பண்ணாங்க, மீடியாஸ் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க, மக்கள் ஒரு கொஞ்சம் பொறுப்போடமையோட இருங்க, குப்பைகளை வந்துட்டு குப்பை தொட்டில போடுங்க, கண்ட இடத்துல வந்துட்டு த்ரோ பண்ணாதீங்க, வீசாதீங்க, வைக்காதீங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸும் கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. ரைட்டா இல்லையா? மேனேஜ்மெண்ட் பொறுப்புன்றது நம்ம கூட தான் இருக்கணும். ஏன் மலேசியால கூட வந்துட்டு மேனேஜ்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, யாரு வந்துட்டு இந்த கோயில் பகுதியில வந்துட்டு பந்தல் பகுதியில வந்துட்டு ஸ்மோக் பண்ணாலோ ட்ரிங்க் பண்ணாலோ வந்துட்டு காவல்துறை போலீஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ தடையே பண்ணிட்டாங்க. ட்ரிங்க்ஸ் கோயில் வட்டாரத்துல இந்த பந்தல் வட்டாரத்துல கூட வந்துட்டு ட்ரிங்க்ஸோ ஸ்மோக்கோ வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் பார்த்தேன் நிறைய பீப்புள ஸ்மோக் பண்ணிக்கிட்டு, அதான் சொன்னேன், பந்தல்ல குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் நம்ம போய் கேட்டா அவங்களே ஆல்ரெடி ஸ்டேபிள் இல்லாம இருப்பாங்க குடிச்சவங்க. சரிங்களா? வளர்றவங்கள நானே நிறைய பார்த்தேன். சரிங்களா? அவங்ககிட்ட போய் சொல்லி கண்டிப்பா ஆபத்து நம்மளுக்கு தான் வரும். ரைட்டா? ஸோ சொன்னேன், ஒருத்தர்கிட்ட மட்டும் சொன்னேன். அவரும் குடிபோதில் நான் என்னதான் சொல்றேன்னு தெரியாம ஜஸ்ட் இட்ஸ் வாக்ட் அவே. சரிங்களா? ஸோ இது எங்க இருந்து தப்பு நடக்குது? ஸோ இந்த மாதிரி விஷயம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏன் அந்த ஃபெஸ்டிவல் பேன் பண்ணிடுவோமா? முடியாது. அதுவும் சரியான ஒரு ஒரு 100% ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ஐடியாவும் கிடையாது. ரைட்டா? ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? ஒவ்வொரு ஒரு தனிப்படையை வச்சு யார் ஸ்மோக் பண்றா, யாரு ட்ரிங்க் பண்றா, குடிக்கூடாது ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தனிப்படையை வச்சு அப்படி உருவாக்க முடிஞ்சா கண்டிப்பா உருவாக்கலாமே. ஒய் நாட்? ஏன் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அதுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சொசைட்டி, ஒரு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி இந்த மலேசியால வந்துட்டு கிளீன் தைப்பூசம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தைப்பூசம் எங்க குப்பைகள்லாம் இருக்கும் அவங்க சுத்தம் பண்ணிக்கிட்டே வருதுறாங்க. ஒரு 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 ஸ்டெப் எடுத்திருக்காங்க, விச் இஸ் வெரி கிரேட் திங். நான் வந்துட்டு அவங்க அந்த விஷயத்த ஆரம்பிச்சதுக்கே நான் வந்துட்டு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கணும். பட் வந்து அது வந்துட்டு பிணைங்கள இருக்கு. பட் வந்துட்டு அது வந்துட்டு பத்து கேஃப்னு சொல்லப்படுற ஒரு பெரிய முருகன் கோயில் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். அங்க வந்துட்டு அந்த கிளீன் தைப்பூசம் அந்த ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு செட் ஆஃப் குரூப்பை வந்துட்டு ஹையர் பண்ணி வந்துட்டு அவங்க வாலண்டியரா, சரிங்களா, சர்வீஸா தான் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு அங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சோசியல் மீடியால என்னோட சப்போர்ட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ நான் கொடுத்தேன். ஸோ சரி, குப்பைகள் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க. பட் ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்மோக் பண்றத தவிர்த்ததுக்கு என்ன சொல்யூஷன்? நானும் யோசிச்சு பார்த்தேன். ஒரே வழிதான், தனிப்படையை வச்சு ஒரு தனிப்படையோட ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை ஹையர் ஆர்கனைசேஷனை உருவாக்கி அதுக்கு ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸ்லாம் உருவாக்கி அவங்களுக்கு ஒரு 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 பவரை கொடுத்து இந்த ஸ்மோக் பண்றவங்க ட்ரிங்க் பண்றவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த உரிமையை அந்த பவரை கொடுத்து இப்படிதான் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு சஜஷன் தோணுச்சு. அது ரைட்டா தப்பான எனக்கு தெரியல. மேபி இது ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் இயர் ஈவெண்ட்ல வந்துட்டு மேபி இதெல்லாம் தவிர்க்கப்படலாம். யாரெல்லாம் ட்ரிங்க் ஸ்மோக் பண்றாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை தவிர்க்கப்படலாம். அண்ட் வந்துட்டு மக்களுக்கு பஞ்சமே இல்லை, வாலண்டியர்ஸ்க்கு அதுக்கு மேல பஞ்சமே இல்லை. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இப்ப இருக்கிற நேரத்துல வந்துட்டு யாரும் சும்மா வந்துட்டு வேலை செய்யறது கிடையாது. சரிங்களா? யாரும் வாலண்டியர்ல செய்யறவங்க இருக்காங்க. பட் மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு ஏதாவது ஒன்று எதிர்தான் பார்ப்பாங்க. காசா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், சரி செஞ்சா ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ட்டு. மேபி அது மூலியமா கவர்மெண்ட் அவங்க ஏதாவது வந்துட்டு ஏதாவது வேற ஒரு ஐடியா பண்ணலாம். இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வந்துட்டு அவங்க கேட்டுறதுக்கு இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தவிர்க்க முடிஞ்சா நல்ல விஷயம் தானே. சரிங்களா? ஸோ நான் என் ஊர்ல நடந்த சொன்னேன். எனக்கு நடந்த நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ரைட்டா? ஸோ எனக்கு நினைச்ச ஒரு மலேசியனா பிணைங்களை பிறந்த பையனா நினைச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கண்கூடா பார்க்கும்போது வேதனையா இருக்கு. லிட்டரலி சொல்ல போனா வெக்கமா இருக்கு. ஸோ இது ஈஸியா நான் வந்துட்டு சோசியல் மீடியால என்னால் கமெண்ட் பண்ண முடியும். ரைட்டா? இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், சென்சிபிளான ஒரு விஷயம். ரைட்டா? ஈஸியாக என்னால் கமெண்ட் பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு சத்தியமா தெரியல, நம்பிக்கையும் இல்லை.
ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ் அ யூடியூபரா எனக்கு இருக்கிற ஒரு ஒரு உரிமையை வச்சு வீடியோன்றது பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்க எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சென்சிபிளாக தோணுச்சுன்னா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யார் ஹையர் ஆஃபீஷியலாக இருக்காங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணுற மூலியமா ஒரு நல்ல மாற்றம் நான் சொன்ன விஷயத்துல நடந்தா எனக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதை நான் உங்ககிட்ட விடுறேன். நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு பேசுறதுக்கு ஒரு டிபேட் கிளம்புறதுக்கு ஒரு கூட்டம் வரும், இது இப்படிதான் செஞ்சாகணும்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வரும். இது எத்தனை பேர் ஷேர் பண்ணுவீங்க? கண்ட வீடியோவும் ஒரு கவர்ச்சியான காமெடி கலந்த ஒரு வீடியோவும் வந்துட்டு ஷேர் பண்ற முடிஞ்ச உங்களுக்கு நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் எனக்கு சென்சிபிளா படுது, எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா படுது. எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க சொல்ல முடியாதவங்க? மேபி நான் உங்களுக்கு ஒரு ஒரு உங்க சார்பாகவும் நான் உங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்றவனா இருக்கலாம். நீங்க யோசிச்சுதான் நான் வந்துட்டு ஒரு வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ற இருக்கலாம். இப்ப பண்ற நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சென்சிபிளா தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மேபி நம்ம இந்த வீடியோ வந்துட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க சத்தியமா தெரியாது. மேபி இந்த வீடியோ பெரிய ஆளுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா, அதாவது ஹையர் ஆஃபீஷியலுக்கு வந்துட்டு அவங்க பார்த்தாங்கன்னா இந்த வீடியோவை, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 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 அவேர்னஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும். இது மூலியமா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அடுத்தது, இந்த மாதிரி இந்த விஷயத்துக்குலாம் இந்த இந்த தேவையில்லாத ஒரு ஒரு இன்சிடென்ட்டை தவிர்க்கிறதுக்கு. கோடி மக்கள் வந்துட்டு போறாங்க ஒரு இடத்துக்கு, ஏன் ஊர்ல மட்டும் சொல்ல கிடையாது, மேபி நிறைய ஊர்ல நடந்திருக்கலாம். அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர்ல என்னென்ன டைப்போஸ்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க, என்னென்ன சம்பவத்தெல்லாம் நீங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மூலியமா இந்த வீடியோ ஷேர் பண்ற உங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ற மூலியமா, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ற மூலியமா மேபி அடுத்த தைப்பூசத்துல வேற தைப்பூசமா இருக்கட்டும், வேற ஒரு தமிழ் ஃபெஸ்டிவல்ல இந்த மாதிரி தேவையில்லாத இன்சிடென்ட்லாம் தவிர்க்கிறதுக்கு அது மூலியமா நம்ம மக்கள் அன்கம்ஃபர்டபுளா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு சேஃபா போறது வர்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஸோ எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சென்சிபிளா தோணுனா மட்டும். ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். Have a good day to all. So yeah, see you next video. Until then, signing off. I'm Naveen. Take care. Bye.